அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான ஹிஸ்டரியிலேருந்து ஒரு முக்கியமான 37 நாட்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல என்ன பாருங்க, டான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது? டான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆப்பிரிக்கா. இரண்டாவது வினா, ஹைடல்பர்க் மனிதன் வாழ்ந்த இடம் எது? ஹைடல்பர்க் மனிதன் வாழ்ந்த இடம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, லண்டன். மூன்றாவது வினா, உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் எது? ஒரு முக்கியமான வினா, உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஆக்ஸ்போர்ட். நாலாவது வினா, உலகின் முதல் இராணுவ அரசு எது? உலகின் முதல் இராணுவ அரசு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அசிரிய அரசு. உலகின் முதல் இராணுவ அரசு அசிரிய அரசு. ஐந்தாவது வினா, சூயஸ் கால்வாய் செங்கடலையும் டேஸையும் இணைக்கிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மத்திய தரைக்கடலுடன். சூயஸ் கால்வாய் செங்கடலையும் மத்திய தரைக்கடலும் இணைக்கிறது. ஆறாவது வினா, சோவியத் யூனியன் டேஸில் சிதறுண்டது? சோவியத் யூனியன் டேஸில் சிதறுண்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, டிசம்பர் 8, 1991. ஏழாவது வினா, ஐக்கிய நாடுகள் சபை 1945 அக்டோபர் 24 டேஸ் உருவானது? சரியான விடை ஆப்ஷன் சி, 51 உறுப்பினர்களுடன் உருவானது. ஐநா சபை 1945 அக்டோபர் 24 51 உறுப்பினர்களுடன் உருவானது. எட்டாவது வினா, 1961 அணிசேரா இயக்கத்தின் முதல் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது? 1961 அணிசேரா இயக்கத்தின் முதல் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பெல்கிரேட். அடுத்து பாருங்க, அணிசேராமை என்னும் வார்த்தையை முதலில் வி கே கிருஷ்ணமேனன் என்பவரால் ஐநா சபையில் 1953 உரையாற்றும் பொழுது உருவாக்கப்பட்டது. ஒரு முக்கியமானது, அணிசேராமை என்னும் வார்த்தையை உருவாக்குனது யாருன்னா வி கே கிருஷ்ணமேனன். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1953. இப்போ பாருங்க, அணிசேரா இயக்கத்தை நிறுவிய 5 உறுப்பினர்கள் பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு இந்தியா, சுகர்ணோ இந்தோனேஷியா, கமல் அப்துல் நாசர் எகிப்து, குவாமோ நிக்ரோமா கானா, ஜோசிப் ப்ரோஸ் டிட்டோ யுகோஸ்லேவியா. இதெல்லாம் முக்கியம், பார்த்துங்க. அடுத்த வினா, மூன்றாம் உலகம் என்னும் பதத்தை உருவாக்கியவர் யார்? மூன்றாம் உலகம் என்னும் பதத்தை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆல்பிரட் சாவே. மூன்றாம் உலகம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஆல்பிரட் சாவே. 10வது வினா, நெப்போலியன் முதன்முறையாக நாடு கடத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, எல்ஃபா. 11வது வினா, இங்கிலாந்தில் தொழிற்சங்கங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்ட ஆண்டு? இங்கிலாந்தில் தொழிற்சங்கங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி, 1824. 12வது வினா, இரு உலகங்களின் நாயகன் என கொண்டாடப்பட்டவர் யார்? இரு உலகங்களின் நாயகன் என கொண்டாடப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, கரிபால்டி. 13வது வினா, எந்த இரு நாடுகளுக்கு இடையே 7 வார போர் நடந்தது? எந்த இரு நாடுகளுக்கு இடையே 7 வார போர் நடந்தது? சரியான விடை ஆப்ஷன் டி, ஆஸ்திரியா பிரஷ்யா. 14வது வினா, பாஸ்டியல் சிறை தகர்ப்பு நடைபெற்ற நாள்? பாஸ்டியல் சிறை தகர்ப்பு நடைபெற்ற நாள்? சரியான விடை ஆப்ஷன் பி, 1789 ஜூலை 14. 15வது வினா, மெக்சிகோ புரட்சிக்கு தலைமையேற்றவர் யார்? மெக்சிகோ புரட்சிக்கு தலைமையேற்றவர் யார்? சரியான விடை
ஆப்ஷன் டி மிகுவல் ஹிடெல்கோ. 16வது வினா, எந்த நகரம் காட்டன் போலீஸ் என்னும் புனைப்பெயரை பெற்றது? எந்த நகரம் காட்டன் போலீஸ் என்னும் புனைப்பெயரை பெற்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மான்செஸ்டர். 17வது வினா, பாஸ்டன் தேநீர் விருந்து நிகழ்வு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஒரு முக்கியமான வினா. பாஸ்டன் தேநீர் விருந்து நிகழ்வு எந்த ஆண்டு நடைபெற்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1773. 19வது வினா, அமெரிக்க சுதந்திர போரில் ஆங்கிலேய படைகளுக்கு தலைமை தாங்கியவர் யார்? அமெரிக்க சுதந்திர போரில் ஆங்கில படைகளுக்கு தலைமை தாங்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வில்லியம் ஹோவே. 19வது வினா, சார்க் அமைப்பு வங்கதேசம் டாக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஒரு முக்கியமான வினா. சார்க் அமைப்பு வங்கதேசம் டாக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி டிசம்பர் 8, 1985. சார்க் அமைப்பு டிசம்பர் 8, 1985. அடுத்து பாருங்க, சார்க் அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். சார்க் அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி காத்மண்ட். சார்க் அமைப்பின் தலைமையகம் காத்மண்ட். 21வது வினா, சார்க் அமைப்பின் 7 ஸ்தாபன உறுப்பினர்கள் இந்த அமைப்பில் இணைந்த ஆண்டு எது? ஒரு முக்கியமான வினா. சார்க் அமைப்பின் 7 ஸ்தாபன உறுப்பினர்கள் இந்த அமைப்பில் இணைந்த ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1985. சார்க் அமைப்பில் மொத்தம் எத்தனை நாடுகள் உள்ளன? சார்க் அமைப்பில் மொத்தம் எத்தனை நாடுகள் உள்ளன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 8 நாடுகள். சார்க் அமைப்பில் மொத்தம் 8 நாடுகள் உள்ளன. சார்க் கூட்டமைப்பின் நாடுகள் அதை நினைவு வைத்துக்கொள்ள ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பெயின் எம்பிபிஎஸ். இப்போ பீனா பாகிஸ்தான், ஏனா ஆப்கானிஸ்தான், ஐனா இந்தியா, என்னா நேபாளம், எம்னா மாலத்தீவு, பீனா பூட்டான், இன்னொரு பீனா பங்களாதேஷ், எஸ்னா ஸ்ரீலங்கா. அப்போ ஷார்ட்கட் பாருங்க பெயின் எம்பிபிஎஸ். இது எதுக்குன்னா சார்க் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் நான் வச்சுக்கிறதுக்கு பெயின் எம்பிபிஎஸ். அடுத்தது, சார்க் அமைப்பில் 8வது உறுப்பினராக ஆப்கானிஸ்தான் இணைந்த ஆண்டு எது? சார்க் அமைப்பில் 8வது உறுப்பினராக ஆப்கானிஸ்தான் இணைந்த ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் சி 2007. 24வது வினா, பின்வருவனவற்றுள் எந்த நாடு சார்க் அமைப்பில் உறுப்பினராக இல்லை? பின்வருவனவற்றுள் எந்த நாடு சார்க் அமைப்பில் உறுப்பினராக இல்லை? சரியான விடை ஆப்ஷன் சி தாய்லாந்து. 25வது வினா, சார்க் அமைப்பின் பார்வையாளர்கள் எத்தனை நாடுகள்? சார்க் அமைப்பின் பார்வையாளர்கள் எத்தனை நாடுகள்? சரியான விடை ஆப்ஷன் சி 9. அடுத்து பாருங்க, சார்க் அமைப்பின் பார்வையாளர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம், ஈரான், ஜப்பான், கொரியா குடியரசு, மொரிசியஸ், மியான்மர், அமெரிக்கா. இது எல்லாமே சார்க் அமைப்போட பார்வையாளர்கள். அடுத்து பாருங்க, கடைசியாக நடைபெற்ற 18வது சார்க் மாநாடு 2014 நவம்பர் 26 மற்றும் 27 தேதிகளில் நேபாளத்தின் காத்மண்டில் நடைபெற்றது. 18வது சார்க் மாநாடு நேபாளத்தில் காத்மண்டில் 2014 நவம்பர் 26, 27 தேதியில் நடந்திருக்கு. இது முக்கியமானது பார்த்துங்க. அடுத்தது, தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1951. 27வது வினா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் ஏ 2005. 28வது வினா, இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு. இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு. சரியான விடை ஆப்ஷன் பி தென்னாப்பிரிக்கா. 29வது வினா, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது?
சரியான விடை ஆப்ஷன் சி 2009. 30வது வினா சர்வதேச பெண்கள் தினம். சர்வதேச பெண்கள் தினம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மார்ச் 8. சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8. 31வது வினா 95 கொள்கைகளை எழுதியவர் யார்? 95 கொள்கைகளை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ மார்ட்டின் லூதர். 32வது வினா ஐநா தினம் கொண்டாடப்படும் நாள். ஐநா தினம் கொண்டாடப்படும் நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அக்டோபர் 24. ஐநா தினம் அக்டோபர் 24. 33வது வினா ஐநாவின் பொன்விழா ஆண்டு. ஐநாவின் பொன்விழா ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1995. ஐநாவின் பொன்விழா ஆண்டு கிபி 1995. 34வது வினா மனித உரிமை தினம் என்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி டிசம்பர் 10. மனித உரிமை தினம் டிசம்பர் 10. 35வது வினா தொட்டிலிருந்து கல்லறை வரை எனும் திட்டம் அறிவித்த நாடு எது? தொட்டிலிருந்து கல்லறை வரை எனும் திட்டம் அறிவித்த நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் டி பிரிட்டன். 36வது வினா தற்பொழுது ஐநா சபை உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை. தற்பொழுது ஐநா சபை உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 193. கடைசி வினா ஐநா சபையில் மனித உரிமைகள் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1948 டிசம்பர் 10. ஐநா சபையில் மனித உரிமைகள் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 டிசம்பர் 10. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பிலான ஹிஸ்ட்ரியிலேருந்து முக்கியமாக 30 எல்லாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.